ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th புக்கில் இருக்க உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 6th புக்கில் இருக்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6th புக்கில் படித்ததுனால நமக்கு 9th புக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம 11th புக்கை நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம 9th புக் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரியா, ஒன்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா இதில் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து நம்ம வந்துட்டு மெமரைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எது கேட்பாங்களோ அது மட்டும் நம்ம பார்த்துருவோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ சோழர்கள் காலத்தில் வந்துட்டு நமக்கு உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நடைமுறையில் இருந்திருக்கும். இடைக்காலத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசு காலத்தில் நடைமுறையில் இருந்ததாக ஆவணங்கள் வந்துட்டு வெளியிட்டிருந்திருப்பாங்க. சரியா, அதுக்கடுத்தது நமக்கு வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? ரிப்பன் பிரபு தான் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. சரியா, ஸோ இவர் வந்துட்டு இப்போ உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவர் 1882 ஒரு தீர்மானம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பார். என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பில் வந்துட்டு என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்கி 1882 வந்துட்டு உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒரு இதை நம்ம அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருப்பார். சரியா, அடுத்தது 1935 இந்திய அரசு சட்டம் வந்துட்டு மாகாணங்களின் தன்னாட்சியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியது. ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க, மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க இது. சரியா, 1934 வந்துட்டு இந்த இந்திய அரசு சட்டம் அதாவது மாகாணங்களின் தன்னாட்சி அது வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்குது. சரியா, ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் வந்துட்டு ஊரக வளர்ச்சிக்கு நிறைய கவனம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யார் ஆட்சியில்? காங்கிரஸ் ஆட்சியில். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்துட்டு கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் வந்துட்டு கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிறது யாரோட கருத்துனா காந்தியோட கருத்து. சரியா, அடுத்தது ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம். 82 சில தடைகளை நீக்கி ரிப்பன் பிரபு வந்துட்டு கொண்டு வந்திருப்பார் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். சரியா, இந்த 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. சரியா, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு. இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துறதுக்கு வந்துட்டு 4 குழுக்கள் வந்துட்டு உருவாக்கியிருந்திருப்பாங்க. சரியா, என்னது 4 முக்கிய குழுக்கள் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. எப்போனா 1957 86 வரைக்கும் ஒரு 4 முக்கிய குழு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கீழே பார்ப்போம். ஸோ இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துட்டு கொண்டு வரத்துக்கு அடிப்படையாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953. ஸோ இந்த ரெண்டு திட்டமும் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு அடிப்படையாக இருந்திருக்குது. சரி, 1957 உருவாக்கின பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு அடிப்படையாக திகழ்ந்தது என்னது? சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை. சரியா, இதை வந்துட்டு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்தது நம்ம 73 மற்றும் 74வது திருத்த சட்டங்கள் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். சரியா, 73 74வது அரசமைப்பு திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1992. சரியா, அடுத்தது ஊராட்சி மற்றும் நகராட்சிகளின் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனமாக செயல்படும். குடியரசு அமைப்பின் அடிப்படை அலகு என்னது? வாக்காளர்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஓட் போடுறதுக்கு கரெக்டாக எத்தனை வயசு இருக்கணும்? 18 வயசு வந்துட்டு இருக்கணும். சரியா, ஸோ கிராம சபைகள் எங்கே இருக்குது? கிராமங்களில் செயல்படும். பகுதி குழுக்கள் எங்கே செயல்படும்? நகராட்சியில் வந்துட்டு செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, இதுதான் வந்துட்டு குடியரசு அமைப்பின் அடிப்படை அலகு. அடுத்தது கிராமங்களுக்கு இடையில் காணப்படுறது என்னதுன்னா வட்டாரம், வட்டம், மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு 3 அடுக்கு முறையில் மாவட்ட அளவில் வந்துட்டு செயல்படுது. ஸோ 2 மில்லியனுக்கு கம்மியாக வந்துட்டு மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பஞ்சாயத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு 2 அடுக்கு முறையில் செயல்படும். நேரடி தேர்தல் மூலியமாக அனைத்து அளவிலும் இடங்கள் நிரப்பப்படுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அனைத்து நிலைகளிலும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்கள் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் விகிதாச்சார அடிப்படையில் வந்துட்டு இடஒதுக்கீடு செய்வாங்க. யார் யாருக்கு? பழங்குடியினருக்கும் பட்டியல் இனத்தவர்களுக்கும். சரியா, இடஒதுக்கீடு செய்வாங்கன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கு வந்துட்டு எத்தனை % உள்ளாட்சி அமைப்பில் பங்கு பெறுறதுக்கு? 3%. அதாவது 3ல் வந்துட்டு 1 பங்கு இடஒதுக்கீடு வந்துட்டு கொடுக்குறாங்க. பழங்குடியினருக்கும் அதே மாதிரி பழங்குடியின பெண்களுக்கும் 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3ல் 1 பங்கு வந்துட்டு இடஒதுக்கீடு வந்துட்டு கொடுக்குறாங்க.
அடுத்தது இவங்களோட பதவிக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 ஆண்டு பதவிக்காலம் இருக்கும். அவங்க பதவி நிறைவடைகிறதுக்கு முன்னாடியே தேர்தல்கள் நடத்துவாங்க. அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டு வேற ஒரு ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னா இவங்கள் வந்துட்டு அந்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு தேர்தல் நடத்துவாங்க. சரி, இவங்க ஆட்சி வந்துட்டு கலைச்சிட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ நம்ம மேலே பார்த்தோம், நம்ம வந்துட்டு உள்ளாட்சி அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு 4 குழுக்கள் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். 57லேருந்து 86 வரைக்கும். ஸோ அந்த குழுக்கள் என்னன்றதை பார்ப்போம். பல்வந்த் ராய் மேத்தா குழு. சரியா? ஃபஸ்ட்டு குழு என்னது? பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஸோ இது வந்துட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. இந்த 4 இது நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் வந்துட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா பொறுத்துக்க டைப்பில் கூட நமக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? கிராம ஊராட்சி நேரடி தேர்தல். அதே மாதிரி வட்டார அளவில் நடத்துனாங்க அப்படின்னா அது என்னது? மறைமுக தேர்தல். அடுத்தது அசோக் மேத்தா குழு. 77லேருந்து 78 வரைக்கும் அசோக் மேத்தா குழு. ஸோ இது வந்துட்டு 2 அடுக்கு முறை. இப்படி கேட்பாங்க, 3 அடுக்கு முறைனா எந்த குழு, 2 அடுக்கு முறைனா எந்த குழு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பாங்க. சரியா? அடுத்தது அரசியல் கட்சி அனைத்து நிலைகளிலும் தேர்தலில் வந்துட்டு பங்கு பெறும். இது ஓகே. அடுத்தது ஜிவிகே ராவ் குழு. 1985 என்னது? ஜிவிகே ராவ் குழு. ஸோ திட்டக்குழுவால் நியமிக்கப்படுது. என்னது? வேறற்ற பொருட்கள். இப்படி கேட்பாங்க. வேறற்ற பொருட்கள் அப்படின்னு கொடுத்து எந்த குழுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்எம் சிங்வி குழு 1986. ஸோ 73, 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் 1992. ஸோ இவங்க தான் இதை திருத்தம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. எந்த குழு? எல்எம் சிங்வி குழு. அது 1986 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இப்போ பஞ்சாயத்து ராஜ் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. எப்போ? 1994. ஸோ இந்த 73, 74வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் 1994 நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எப்போ செயல்படுச்சு? 1994. ஸோ இதோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய இது. 3 அடுக்கு அமைப்பு. சரி, ஓகே. 3 அடுக்கு அமைப்பு, கிராம சபை, தேர்தல் ஆணையத்தினை நிறுவுறது, நிதி ஆணையத்தை நிறுவுறது, மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு, மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட சிறப்பம்சங்கள். சரியா? இதையும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இப்போ கிராம ஊராட்சின்னா என்னென்னு பார்க்குறோம். கிராமங்களில் செயல்படுறது என்னது? கிராமங்களில் செயல்படுற உள்ளாட்சி அமைப்பு என்னது? கிராம ஊராட்சி. கிராமங்களில் செயல்படுற உள்ளாட்சி அமைப்பு என்ன சொல்லுவாங்க? கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு தலைவர், பகுதி உறுப்பினர் அவங்க எல்லாத்தையுமே யார் தேர்ந்தெடுப்பாங்க? மக்கள் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ 21 வயசு பூர்த்தி அடைந்தோர் அப்படின்றவங்க 21 வயசு நிரம்பிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த இதுக்காக போட்டியிடலாம். ஸோ இவங்களோட பணிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 வருஷம். கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக யார் செயல்படுவாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் செயல்படுவாங்க. சரியா? 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது இப்போ கிராம ஊராட்சி வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு செயல்பாடு, அவங்களோட செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு. ஸோ இது எல்லாமே சும்மா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது விருப்ப பணிகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 1994 வந்துட்டு நமக்கு வந்துட்டு புதிய என்னது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துட்டு இருந்தால் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுபடி தமிழ்நாட்டில் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டங்கள் வந்துட்டு ஸோ இது எல்லாமே விருப்ப பணிகளாக வந்துட்டு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இதுவும் ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ வருவாயெலாம் அவங்களுக்கு எப்படி வருவாய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரியா? வரி விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்துட்டு இப்போ குட ஓலை முறை அப்படின்றது வந்துட்டு யாரோட ஆட்சி காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்த குட ஓலை முறை வந்துட்டு நடைமுறையில் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் போட்டு மனப்பாடம் பண்ணி இப்படிலாம் பண்ண வேண்டாம். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1950 வந்துட்டு மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க.
1957 வந்துட்டு உள்ளாட்சி நிர்வாக சீர்திருத்தங்கள். என்னது? உள்ளாட்சி நிர்வாக சீர்திருத்தங்கள் 1957. ஸோ இதுபடி 1958 வந்துட்டு மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டானது. குடவோலை முறை யாரோட ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க? சோழர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இப்போ கிராம ஊராட்சி வந்துட்டு என்ன மாதிரியான வரி வந்துட்டு, ஸோ அவங்க வந்துட்டு வரிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார்? கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அவங்க என்னென்ன வரிகள் வந்துட்டு விதிக்கிறாங்க அப்படின்னா சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீது வரி. ஸோ இந்த மாதிரியான வரிகள் வந்துட்டு அவங்க விதிப்பாங்க. அதே மாதிரி கிராம சபை கூட்டங்கள் ஸோ எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு கிராம சபை கூட்டம் அப்படின்ற மாதிரி நடத்துவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒவ்வொரு ஊராட்சியிலையுமே நடத்துறது, அதாவது அந்த மக்கள் வசிக்கிற இடத்துல வந்துட்டு நடத்துறது தான் கிராம சபை கூட்டம். சரியா? ஸோ அந்த கிராம சபை அதாவது அந்த பகுதியில் வசிக்கிற பாதி மக்கள் வந்துட்டு கிராம சபையில் உறுப்பினராக வந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது ஊராட்சி தலைவர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஊராட்சி தலைவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். அதே மாதிரி கிராம சபை கூட்டங்களில் என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்னா வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த திட்டங்கள்னால யார் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இதுவும் பற்றி வந்துட்டு பேசுவாங்க. ஸோ கிராம சபை கூட்டம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 6 நாள் வந்துட்டு நடக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா January 6 குடியரசு தினம், முளைப்பாளர் தினம், சுதந்திர தினம், காந்தி பிறந்த தினம், உள்ளாட்சி தினம், உலக குடிநீர் தினம். ஸோ இந்த டேஸ்லாம் வந்துட்டு கிராம ஊராட்சி அதாவது கிராம சபை கூட்டம் வந்துட்டு நடக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 4 தான் வந்துட்டு நம்ம 6th புக்கில் பார்த்துருப்போம். 9th ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது ஊராட்சி ஒன்றியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல ஊராட்சிகள் ஒன்றிணைஞ்சு ஊராட்சி ஒன்றியம் வந்துட்டு உருவாக்கப்படுது. சரியா? இப்போ மக்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை நேரடியாக வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? நேரடி தேர்தல் என்னது? நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை. அதே மாதிரி அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்களா அந்த உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒருவரை வந்துட்டு தலைவராக வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த பாக்ஸை வந்துட்டு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவட்ட ஊராட்சி, அடுத்து ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது கிராம ஊராட்சி. சரியா? அடுத்தது இதோட பணிகள் என்ன? ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர். யாருன்னு படிச்சுக்கோங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர். ஸோ இவங்க எல்லாருமே ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறாங்க அதோட வளர்ச்சி பணிகளை வந்துட்டு ஆராய்ச்சி மேற்பார்வையிடுற அதிகாரம் இந்த 3 பேத்துக்கும் வந்துட்டு இருக்குது. அடுத்தது மாவட்ட ஊராட்சி. நம்ம வந்து 2 இது பார்த்துட்டோம். என்னது? கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம மாவட்ட ஊராட்சியை பற்றி பார்க்க போகிறோம். மாவட்ட ஊராட்சி தான் பெருசு. சரியா? ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு மாவட்ட ஊராட்சி வந்துட்டு இருக்கும். ஸோ 50,000 மக்கள் தொகை அப்படின்ற அடிப்படையில் மாவட்டம் வந்துட்டு பல பகுதிகளாக பிரிச்சுருப்பாங்க. பகுதிகள்னால் வார்டாக பிரிச்சுருப்பாங்க. பகுதி உறுப்பினர்களை வந்துட்டு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பகுதி உறுப்பினர்கள் வந்துட்டு தங்களுள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸு. ஸோ இவங்களோட பணிகள் அப்படின்றது பார்த்துக்குங்க. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசுக்கு வந்துட்டு தெரிவிப்பாங்க. திட்ட ஆணையத்தின் பணிகளை வந்துட்டு மேற்பார்வை செய்வாங்க. இப்போ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தான் என்னது? பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு சொல்லிட்டு 3 தான் வந்துட்டு பிரிச்சுருப்பாங்க. நம்ம 6th புக்லேயும் இருக்குது. ஸோ இதுலேயுமே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது காந்தியின் கிராம சுயராஜ்யம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தி. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டானது. சரியா? அடுத்தது பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ 10,000 மக்கள் தொகைக்கு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பதவிக்காலம் 5 இயர்ஸு. அவங்கள யார் வந்துட்டு நிர்வகிப்பாங்க அப்படின்னா செயல் அலுவலர் வந்துட்டு அவங்கள அதாவது பேரூராட்சியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு செயல் அலுவலர் வந்துட்டு நியமிப்பாங்க. சரியா? இதுதான். அடுத்தது நகராட்சினா 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை.
10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை சரியா இருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு நகராட்சின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ இவங்கள வந்துட்டு மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. யாருன்னா நகரசபை தலைவரையும் பகுதி உறுப்பினர்கள்னால் யார், கவுன்சிலர்களையும் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தெருவில் தண்ணி வரல, குடிநீர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நம்ம கவுன்சிலர் கிட்ட தான் போவோம். ஸோ அதனால் அவங்கள யார் தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் நம்ம தேர்ந்தெடுப்போம். அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது பதவிக்காலம் என்னது, இவங்களுக்கும் என்னது 5 ஆண்டுகள் தான். ஸோ இவங்களை அதாவது நகராட்சி நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் வந்துட்டு நியமிப்பாங்க. சரியா. அடுத்தது மாநகராட்சினா பல லட்சம் மக்கள் தொகை. ஸோ அதே மாதிரி தான் மாநகராட்சி தலைவரை நம்ம என்ன சொல்லுவோம், மேயர்னு சொல்லுவோம். சரியா. மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் இவங்களுக்கும் 5 இயர்ஸ் தான். மாநகராட்சி ஆணையர் வந்து நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாநகராட்சி ஆணையர் நிர்வாக அலுவலர் ஆவர். சரியா. அடுத்தது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி யார், IAS. ஓகேவா. இவங்க தான் மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுவாங்க. ஸோ மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் இவரால் தான் செயல்படுத்துகிறாங்க. மாநகராட்சி அலுவலகம் இவரது செயல்பாடுகளுக்கு உதவுகின்றது. ஸோ சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி. ஸோ இதை வந்துட்டு யார் கட்டினது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். யாரோட பெயர் வந்துட்டு சூட்டப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சி கட்டடத்துக்கு எந்த ஆங்கிலேய பிரபுவின் பெயர் வந்துட்டு சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மேயரோட முக்கிய பணி என்னது, அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறவங்க யார், மேயர். மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறாரு. அடுத்து வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிக்கிறாரு. ஸோ இது நகர் பஞ்சாயத்துக்கள். ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை வந்துட்டு யார் நடத்துகிறா அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை வந்துட்டு நடத்துது. சரியா. அடுத்தது ஸோ இதில் வந்துட்டு பெண்களுக்கும் சரி பழங்குடியினர் பட்டியலினத்தவர் எல்லாத்துக்குமே வந்துட்டு இடஒதுக்கீடு அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த தேர்தலில் பங்கு பெறுறதுக்கு. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே. அடுத்தது நகராட்சி தலைவராக பெரியார் வந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீஃப் இதை பார்ப்போம். பெரியார் வந்துட்டு 1917 இருந்து பல ஆண்டுகள் வந்து ஈரோடு மாநகராட்சி பெருந்தலைவராக பதவி வகிச்சிருக்காரு. சரியா. எப்போ 1917 இருந்து பதவி காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி, சுகாதாரம் இதெல்லாம் வந்துட்டு அவர் கட்டியிருக்காரு. 1919 வந்துட்டு குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையை யார் அறிமுகப்படுத்தியிருக்கா, பெரியார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. 1919 வருஷம் கேட்பாங்க நமக்கு. ஸோ இதே மாதிரி இதை யார் வந்துட்டு செயல்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்திய நகராட்சி நிர்வாகத்தின் திட்டத்தின் முதலாக செயல்படுத்தியவர் யார், பெரியார். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தினை முதலாக செயல்படுத்தியவர் யார், பெரியார். என்னது, குடிநீர் விநியோக முறையை செயல்படுத்தியிருப்பார். இது வந்துட்டு நமக்கு என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் ஷார்ட்டாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது, என்ன குழு, GVK ராவ் குழு. டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. என்னது, சோழர்கள் காலத்தில். 73-74வது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்துச்சு, 1992. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவார். ஊராட்சிகளின் யார், மாவட்ட ஆட்சியர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார், ரிப்பன் பிரபு. அடுத்தது நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது டேஸ் ஆக விளங்கியது. என்னது, சுயாட்சி. சோழர்கள் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க எந்த முறை பயன்படுத்தப்பட்டது, குடவோலை முறை. சரியா. அடுத்தது கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு என்னது, கிராம ஊராட்சி. பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் டேஸ், யார், மாவட்ட ஆட்சியர். அடுத்தது
கிராம ஊராட்சி